காலாவதியான உணவுப் பொருட்களை உட்கொண்டால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சிவகங்கையில் காந்தி வீதியில் உள்ள கடைகள், உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பெட்டி கடைகளில் காலாவதியான மற்றும் தேதி குறிப்பிடாத குளிர்பானங்கள் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பறிமுதல் செய்து கீழே கொட்டி அளித்தனர். மேலும் காலாவதியான குளிர்பானங்களை விற்றதாக 2 கடைகளுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தார். தொடர்ந்து அருகே இருந்த உணவகத்தில் விற்கப்பட்ட பிரியாணியில் ரசாயன வண்ணப் பொடிகள் கலக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்த அவர் உணவக உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்தார். காலாவதியான உணவுப் பொருட்களை உட்கொண்டால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர் வாங்கும் பொருட்களின் காலாவதி தேதி குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இது இறக்குனது ஒரு ஆள் தானே, அப்புறம் எடுத்துட்டு வாங்க. கட்டிட்டு கொடுங்க, நான் தான் விட்டேன். மசாலா மட்டும் வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.